இப்போ ஸ்க்ரீன்ல சில வருடங்கள் தெரியும். இந்த வருடங்களை நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு கன்னி ராசி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவா இந்த வருடத்துல பிறந்த கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதீத புத்திசாலித்தனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எதையுமே ரொம்பவுமே டெக்னிக்கலா மூவ் பண்ணக்கூடியவங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு கற்பனை வளம் என்பது அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு டீப் திங்கிங்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைகளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. 4 காசு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்களுடைய திங்கிங் அதிகமாக இருக்கும். அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகம் விரும்பக்கூடியவங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த வருடத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கவே இருக்காது. அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி அவங்களுடைய வாழ்க்கை நிலை பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜாதகப்படி வாழ்க்கை நிலை அமைஞ்சாலும் சரி இல்லை அமையாவிட்டாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியான வாழ்க்கை நிலையை பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறது எப்போவுமே கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். எப்போவுமே எதையாவது ஒன்று சாதிக்கணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு இவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஓட்டத்தினுடைய எல்லை என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதீதமான புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட வேலை செய்யும். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னதான் புத்திசாலித்தனம் உடையவங்களாக இவங்க இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களை காலவாரி விடுறதுக்கும் நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய சூழ்ச்சி வலைகளுக்குள்ளே சிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருக்காங்க. காரணம், இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முரண்பாட்டான நிலைகளில் தான் வேலை செய்யும். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.